ரைட்டர் வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி எப்பவுமே பீச்சில் வந்து வாக்கிங் போவார். ஸோ அப்படி அவர் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் இருந்த ஸ்டார்ம்ல வந்து நிறைய ஸ்டார் ஃபிஷ் வந்து கடல் ஓரமா இருந்தது. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் அந்த ஸ்டார் ஃபிஷ்குள்ள பிடிச்சி தண்ணிக்குள்ள விட்டுட்டே இருந்தான். அப்போ இவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் நான் ஸ்டார் ஃபிஷ்ஷை பிடிச்சி தண்ணிக்குள்ள விடுறேன், ரிட்டர்ன் விடுறேன் அப்படின்னு. நீ விடுறதுனால என்ன ஆயிட போகுது, இவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்கும்போது உன்னால விட முடியுமா அப்படின்னு. அந்த பையன் என்ன சொல்லுவானா, என்னால இந்த எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷையும் பிடிச்சி தண்ணிக்குள்ள விட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷோட லைஃப்ல என்னால கண்டிப்பா ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் வந்த உடனே நம்ம வந்து இதை நம்மளால செய்ய முடியுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுறோம். பட் அந்த டாஸ்க்கை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா பிரேக் டவுன் பண்ணி ஓகே நம்ம இதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு 20 கேஜி இல்ல 30 கேஜி வந்து எக்ஸஸா போயிட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது இந்த 20 கேஜியை நம்மளால குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மலைச்சு போய் உட்கார்ந்துரும். பட் அந்த 20 கேஜியை விட்டுட்டு அதுல ஒரு கேஜியை குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபர்ட் போட்டா கண்டிப்பா நம்மளால குறைக்க முடியும். நம்ம ரொம்ப பெரிய மலை போல தோன்ற விஷயத்த இதை நம்மளால பண்ணவே முடியாதுன்னு தள்ளி போடுறதை விட அதை சின்ன சின்ன விஷயமாக்கி கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுங்க, உங்களால செய்ய முடியும்.